ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கீர்த்தி ஜெகான் ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து. இது ரீல்ஸில் அப்டேட் ஆகும். என்னென்ன உங்கள் வீட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேணும். இப்போ ஒரு நிறைய ரீல்ஸில் போடுறாங்க பாருங்களேன். வெண்கடுகு போடுங்க, நிறைய ஏதோ பட்டைகள் பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லது அப்படி சொல்கிறாங்களா. அதெல்லாம் 108 மூலிகைகள். அதாவது ஒரு வீட்டில் ஓமம் வளர்த்தா எப்படி அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சி தானே ஓமம் கொண்டு வரோம். அது மாதிரி எல்லா ஓமங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அப்படி அந்த ஒரே ஒரு இத்தனோண்டு கப்பில் அடித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு லெவல் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு ரிவ்யூ நான் எடுத்துகிட்டு போனேன். சூப்பராக இருக்குது. வீட்டில் ஏற்றுனா இந்த வாசனை இது தானே சாம்பிராணியில் வாசனை மோந்து பார்த்துக்கிறேன். இதுக்கு உள்ளே இருக்க அத்தனை மூலிகைகளும் இடித்து அரைச்சி அந்த மூலிகைகளை ஒரு கப்பு சாம்பிராணிக்குள்ளே அடைச்சிருக்காங்க. இதை நீங்கள் ஏற்றும் போது வெண்கடுகுலேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ சாம்பிராணி ஏற்றினாலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தாழ்வான வேண்டுகோள், ஒரு ரூம்லையுமே கார்னருக்கு கார்னர் காமிக்கணுமா. ஒரு வீட்டில் 2 சாம்பிராணி ஏற்றுறது தப்பே இல்லை. புகை ஜாஸ்தி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இந்த கார்னர் அந்த கார்னர்னு ஒரு ரூம்லேயும் கார்னருக்கு கார்னர் ஏற்றுங்க. ஏஆர்டி அவங்களோடது தான் இந்த சாம்பிராணி இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ரேட் எவ்வளோ? ஒன்று சரி, இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஊதுபத்தியும் அந்த அதாவது பால், தயிர், சாணம், அப்புறம் பஞ்சகாவியத்தில் தயார் பண்ணியிருக்கக்கூடிய ஊதுபத்தி, இதுவும் பஞ்சகாவியம் தானே வரும் கீழே. இது உள்ள ஃபில்லிங் மட்டும்தான் சாம்பிராணி. இப்போ சாம்பிராணியில் ஏதோ ஒரு கருப்பு சாம்பிராணி அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கலர்லாம் இதில் தெரியுது. இந்த சாம்பிராணியில் எல்லா மூலிகைகளும் வரும். வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன கடவுள் வேணால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்ல. வீட்டில் இந்த புகை போடுறதுனால ஆக்சிஜன் ஜாஸ்தி வரும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் கூட வெளியில் போயிடும். எப்படியுமே நம்ம ஒரு கெட்ட கிருமி அப்படின்னு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம திங்கிங்கே அந்த கிருமி அதாவது அந்த நெகட்டிவ் எப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு கிருமி தாண்டா நெகட்டிவ். அந்த கிருமியை நீங்கள் வெளியில் தள்ளணும். இந்த புகை மூலிமா போகும். எப்படி போகும்? அந்த புகை கொன்றும் அந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகள், அந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய இதை அப்படியே கில் பண்ணிடும். அதுக்கு பவர் இழந்துடும். அதனால தான் இந்த மாதிரி சாம்பிராணி எல்லா ரூம்லேயும் காமிங்க. சும்மா ஒரு இடத்துல ஏற்றி வச்சிட்டேன்ப்பா அப்படின்லாம் இல்லை. கதவு மூடி வச்சிடாதீங்க. வீட்டில் ஒரு இடத்துலையுமே காமிங்க. கார்னருக்கு கார்னர் இந்த சாம்பிராணி காமிக்கணும். கண்டிப்பாக காமிங்க. ரொம்ப நல்லது. வீட்டுக்கு நன்மை சேரும். ஊதுபத்தி அந்த சாம்பிராணி ஏஆர்டியோடது. கொசு போயிடும். கொசுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த வேம்பும் இருக்கும் அதில். அதனால அந்த கொசுவோட தொல்லைகளும் இருக்காது. குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக போடலாம். தப்பே இல்லை. தேங்க்யூ.